ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நீங்க ஒரு ஜாப் பண்றீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஹாட்ஸ்டார் மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியராகவே தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து அதுலேருந்து பெட்டராகவே நல்லாவே ஏர்னிங் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அதை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து என்ன மாரி ஆப்ஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், அப்படின்ற மாரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த வீடியோ வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு, இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சில போனஸ் டிப்ஸுமே நான் வந்து சொல்கிறேன். அது வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்கு இன்னுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனியூனாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஹாட்ஸ்டாரா வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து லெஃப்ட் சைடு மேலே டாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டேஷ்போர்டு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் லிங்க்ஸ், இந்த மாதிரி இதில் எல்லாம் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் டேஷ்போர்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் ஸ்டாட்டிக்ஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதை எவ்வளோ பேர் வந்து கிளிக் பண்ணுறாங்க, அதோட சிடிஆராக இருக்கட்டும், ரெவன்யூ வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ளாகரில் வந்து ஆட் பண்ணுறீங்க, ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து தெரியும். அது பேர் எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க, கிளிக் பண்ணியிருக்காங்கன்றது எல்லா ஆப்ஷன்ஸுமே காட்டும். எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குதுன்னு எல்லாத்தையுமே காட்டும். இங்கே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கண்ட்ரியாக இருக்கட்டும், எந்த டொமைன் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த டேட்டாபேஸ் வந்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டு எல்லாமே கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்மார்ட் லிங்க்ஸ். ஸ்மார்ட் லிங்க்ஸ்ன்றது இப்போது நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் லிங்க் மணிக்கு, அதாவது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுவும் ஸ்மார்ட் லிங்க் மணிக்கு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டைரக்ட் லிங்க், அதாவது இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கிளிக் பண்ணுறது வேறு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் லிங்க். இந்த லிங்க் வந்து நீங்கள் டைரக்ட் லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நிறையா வியூவர்ஸாக இருக்கட்டும், நிறையா விசிட்டர்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி விசிட் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டைரக்ட் லிங்க்ன்றது. இதே வந்து நீங்கள் வந்து
ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும் உங்களால் வந்து டைரக்ட் லிங்க்கு. ஸோ அதுக்கடுத்து வெப்சைட். ஸோ இதில் தான் நீங்கள் உங்களோட வெப்சைட் வந்து இதில் தான் ஆட் பண்ணிக்கிற முடியும். உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய சேனலில் வந்து ஒரு ப்ளாகர் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ளாகர் வெப்சைட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஹாட்ஸ்டாராக எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதில் வந்து எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் வந்து நிறையவே அப்லோடு பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நீங்களும் ஏர்னிங் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நல்லா ஏர்னிங் பண்ணுறதுக்கு என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு ப்ளாகர் க்ரியேட் பண்ணலாம். கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீங்களும் அந்த மாதிரி பண்ணி, ஸோ இது இந்த ப்ராப்பராக இந்த இதை யூஸ் பண்ணி நீங்களுமே ரெவன்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நம்மளோட ஆட் வெப்சைட்டு நீங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஃபரல்ஸ். இது வந்து நீங்கள் ரெஃபரலும் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெஃபரல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெஃபரல் லிங்க் யூசேஜ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஃபரல் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே காப்பி லிங்க் இருக்குது, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே ஏபின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்களாம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து அதாவது டோக்கன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு தேவை கிடையாது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட நேமு, அப்புறம் பாஸ்வேர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பேஅவுட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் ஏர்னிங் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணணும்னா, பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபில் பண்ணணும். அதாவது கண்ட்ரி, அப்புறம் கரன்சி ரெக்கார்டு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனால் இதில் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணுன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு $25 வர்ற மாதிரி வந்ததுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் தான் பண்ணணும். ஸோ பேஅவுட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் ஏர்னிங் ஆகுதுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹவு டு கெட் பே அவுட்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? செட்டப் யுவர் பேமெண்ட் மெத்தட். ஃபஸ்ட் வந்து நம்மளோட பேமெண்ட் மெத்தட் வந்து செட்டப் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீச் த மினிமம் ஃபார் த யுவர் அமௌண்ட். அதாவது நம்மளோட அமௌண்ட் வந்து மினிமம் அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இப்போ ஒன்ஸ் வந்து மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது உங்களோட டிராஃபிக் வந்து வீக்லி அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் ஒரு டே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் நீங்களாக வந்து அதில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி, அப்படி இல்லைனா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு ப்ளாகர் வந்து க்ரியேட் பண்ணி நல்லாவே ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறையா ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நல்லா ஏர்னிங் பண்ணுறதுக்கான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நிறையா வந்து டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நிறையா வந்து நம்ம ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது தேவையான நிறையா ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை வந்து எந்த மாதிரி
தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஒரு ஆன்லைனில் ஒரு இன்கம் சோர்ஸை வந்து உங்களால் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நான் அந்த வீடியோ எண்டில் வந்து ஒரு சில போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளாகரில் வந்து நீங்கள் ஆட்ஸ் வந்து அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிட்டிவ் யூனிட்ஸ் ஆர்டு மணிக்கு, அதாவது ஒரு நீங்கள் வந்து ரொம்ப ஆட்ஸ் வந்து இது பண்ணாதீங்க. அது ஓரளவுக்கு நல்லா ப்ரொபோஷனலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப விளம்பரத்தை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆடு வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கன்டென்ட் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட ப்ளாகரில் வந்து, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணுறீங்க. அதில் வந்து நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வர வர அவங்க வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட சோசியல் மீடியா இருக்குல்ல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த இதை வெப்சைட் வந்து நிறையா வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, நிறையா வியூவர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ நிறையா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா ட்ராஃபிக் அண்ட் வியூஸ் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ணிக்கிற முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அதில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வேணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாகவே ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு குரூப்ஸாக இருக்கட்டும், நிறையா அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஏர்னிங் பண்ணதை நல்லாவே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதான் வந்து போனஸ் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.